ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, வாசி யோகம் இவங்க செய்யலாமா? யார் அது? உடல் சார்ந்த நோய் உள்ளவர்கள், மனம் சார்ந்த பிரச்சனை உடையவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் வாசி யோகம் செய்யலாமா அப்படி ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு இன்னொன்று, வாசி யோகத்தை எந்த இடத்துல நாம் நிற்க வைக்கணும், எப்படி உருவாக்கணும், அதை எப்படி வலுப்படுத்துறது அப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாசி யோகம் என்பது ஒரு அற்புதமான யோகம். அது இருக்குது, இப்போ கூட இருந்தது தான் இருக்குது. வாசி யோகத்தை நம்மளால் உருவாக்க முடியும், எல்லாராலையும் பண்ண முடியும். குகையில் இருக்கிறவங்க தான், சித்தர்கள் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. ஆல்ரெடி நம்முடைய திருமூலர், காகபுஜண்டர், பல சித்தர்கள், போகர், அகத்தியர் எப்படி செய்யணும் முதற்கொண்டு எல்லா தொழில்நுட்பத்தையும் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நாம் அதை இப்படி தான் செய்யணும், ஒரு ஆள் வந்து தான் சொல்லி தரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. வாசி யோகத்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பழமைவாதிகள் தான். நம்முடைய குருமார்கள் எப்பயோ சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை இப்போ பார்க்கலாம். முடிந்தவரை உடற் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், யார் வேணாலும் செய்யலாம். முடியல அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம், தப்பு இல்லை. அப்போ வாசி யோகத்தினால ஏதாவது நோய் எப்படி தீரும்? சரி, எப்படி தீரும்? அது ஒரு கேள்வி. வாசி யோகம் பண்ணால் நோய் தீர்ந்துருமா? சரி, இதுக்கு பதில் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறத விட அனுபவித்தவர்கள், அடைந்தவர்கள் அதை சொன்னால் நல்லாயிருக்கும். அதனால் காகபுஜண்டர் பெருநூல் காவியம் 1000 பாடல் 134வது பாடலில் காகபுஜண்டர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, சொல்லுவேன் தொண்டை நீர் இடுப்பின் நீரும், தொங்குகின்ற சலநீர் மலநீர் 3, கெல்லுவேன் கெல்லிடுங்கள் உடலே சுத்தி, கேசரத்தில் தொங்கிடலாம் உச்சி மேடை, நல்லவனே உச்சி முதல் பாதம் மட்டும் நடுநாடி மூலம் வரை மலத்தை போக்கும், வல்லவனே மும்மூலம்தான் தடையே சத்ரு, வாசி வலுவாக்கினவன் போக்குவானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பாடலுடைய மும்மூலம் அப்படின்னு எதை குறிப்பிடுறார் அப்படின்னா, தொண்டை நீர் என்பது தொண்டையில் உள்ள கபம் சார்ந்த நோய்கள், இடுப்பு நீர் என்பது சிறுநீர் சுக்கிலம் சார்ந்த நோய்கள், மலநீர் என்பது ஜீரணம் சார்ந்த நோய்கள். இந்த பாடலில் குறிப்பிடக்கூடிய நடுநாடி என்பது சுழுமுனை நாடி. அப்போ வாசி வலுவாக உள்ளவர்கள் தானே அவங்களால சுழுமுனையில் பிராணனை செலுத்தி மேற்கண்ட இந்த மும்மூலங்களை, அதை சார்ந்த நோய்களை அவங்களால குணப்படுத்திக்க முடியும், தானாகவே குணமாகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வாசியை நீங்கள் வலுவாக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மூலாதாரத்தில் வாசியை உருவாக்கணும். சரி, எப்படி வாசியை உருவாக்கணும்? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செய்யணும். மூலாதாரத்தை மனதை நிறுத்த வேண்டும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். மனசை அங்கே நிறுத்த பழகிட்டோம் அப்படின்னா நம்முடைய மூலாதாரம் வலுபட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வலுப்படுத்தினாதான் நாம் அந்த நிலையை அடைய முடியும். சரி, மறுபடியும் காகபுஜண்டர் ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நிற்கும் அந்த வாசியது உச்சிக்கேற நின்ற இடை நின்ற உயிர் மூலம் நிற்கும். நம்மளோட உயிரை எப்படி நிலை நிற்கிற வைக்கிறது அப்படி ஒரு கேள்வியை அதுக்கு ஒரு பதில சொல்றாரு நம்முடைய காகபுஜண்டர். வாசியை மேலே ஏற்றி பிடரி வழியே இறக்கி மூலாதாரத்தில் நிலை நிறுத்தினால் வாசி நிலைப்பட்டு உயிர் அந்த இடத்துல நிலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். வாசி யோகம் தாராளமாக செய்யலாம், உடல் சார்ந்த பிரச்சனையுடையவர்களும் கர்ப்பிணி பெண்களும். முடியலன்னா விட்டுடலாம், அவ்வளோதான். இதுதான் அவர்களுடைய பதில், அந்த கேள்விக்கான பதில். சரி, எப்படி வாசி யோகம் பண்ணுறது அப்படி ஒரு கேள்வி. நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா வாசி யோகத்தை பற்றி அஷ்டாங்க யோகம் வழியாக நிறையா ஒரு 8 வித டாப்பிக்கில் எப்படி அதை பண்ணுறது, ஒவ்வொன்றா பிராணாயாமம், அதுக்கு பிறகு சமாதி நிலை வரைக்கும் ஆசனம், பிரத்யாகாரம், தாரணை, நியமம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு அதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு எப்படி வாசியோகம் செய்யறது அப்படின்ற முறையும் சொல்லியிருக்கேன். வாசியோகத்தின் அதுக்கான கேள்வி பதில்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த கேள்வி பதில்களையும் நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு தெரிந்து கொள்ளுங்கள், பிறருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூட. ஸோ இந்த மாதிரி வாசியோகத்தை குறித்ததான பல கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வாசியோகத்தை குறித்ததான வேறு பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். உங்கள் கேள்விகளுக்கான பதிலை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். மிக்க நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூட. தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன். நன்றி.